அழகான விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 10 அதை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் நான் உங்களால் முடிவு சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெரிய நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல் இந்த எபிசோடு தரமாக இருக்க போது போர் அடிக்காமல் இருக்கும். பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக கூடிய சீத்தில் ரேக்னராகும் வரப்போகுது. ரேக்னராக் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசன் 5 காட்டிலும் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் குறைய சொல்ல மாட்டேன். அது ஒர்த்தா இல்லையான்றதை அதை போடும்போது பார்த்து சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம கதை போகலாமா. இப்போ இந்த எபிசோட்ல அந்த டிராகன் கிங்கோடைய சின்ன ஒரு பிளாஷ்பேக்கை மட்டும் காமிப்பானுங்க. என்னோட பேரு ஆண்ட்ரேஸ். நான் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மானார்ச் இந்த டார்க்னஸ் மூலியமா பிறந்தவன். அது மட்டும் இல்லாம எல்லா டிராகன்ஸுக்கும் நான் தான் கிங்கு. பயம் அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லப்படுற 2 விதமான அர்த்தங்களுக்கு நான் தான் சிம்பிளே. சரி, எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை பின்னாடி நடக்க போகுதுன்றது. மில்லியன் கணக்கான சோல்ஜர்ஸ்ல டிமென்ஷனல் ரிஃப்டில் மூலியமா நான் இந்த இடத்துல தயாரா இருக்கேன். எர்த்து கூட போய் போர் பண்ண அப்படின்னு அவனை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் நான் கண்ணு திறந்து பார்த்தப்போ அப்படின்னு பார்த்தா இப்ப ஹீரோவோட பாடியில அவன் வந்துட்டு இருக்கான் எர்த்துல. அப்ப அவனும் ஹீரோ ஒரு ஈராங் கண்டரா தன்னுடைய ஜேர்னியை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அப்ப அவனும் கண்ணாடி மண்டை பார்த்துட்டு இருக்க என்னுடைய கண்ணு திறந்தேன். அப்ப என்னுடைய பாடி பார்த்தா ஏதோ ஹியூமன் பாடிக்குள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவனை யோசிச்சுட்டு இருக்கான், எதுக்காக நான் ஹியூமன் பாடியில இருக்கேன்? இந்த பாடி ரொம்ப வீக்கா இருக்கு, எப்படி இந்த மாதிரி நடக்கும்? ஓ, இந்த பாடி தான் எனக்கு தெரிஞ்சு சஞ்சின் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப யங் மேனா இருக்கான். அது மட்டும் இல்லாம ஈராங் கண்டரா இருக்கான். இது எல்லாமே ஹீரோவோடைய அந்த ஃபார்ம் தான். அதாவது சின்ன வயசுலயே ஒரு ஈராங் கண்டரா கொரியாவோடைய வீக் கண்டரா இருந்திருப்பான். அப்படியாப்பட்ட ஒரு பாடிக்குள்ளதான் இப்ப ஆண்ட்ரஸும் வந்திருக்கான். இப்போ இவன் பாடிக்குள்ள நான் இருக்கேனா, இவன் தான் ரொம்ப வீக்கானவன் போல. எப்படி இவன் பலசாலியா இருப்பான்? அது மட்டும் இல்லாம இவனுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை போல. அப்புறம் அவனை வந்து தின்னு போக சரி அதெல்லாம் நான் அப்புறமா பார்த்துக்கலாம். ஈஸியா அதெல்லாம் ஹீல் பண்ண முடியாது என்னுடைய மேஜிக்கை பயன்படுத்தி. ஹீரோவுடைய டேபிள்ல திடீர்னு அவனுக்கு ஒரு மொபைல்ல கால் வர, யாரு அப்படின்னு அவனும் போய் அட்டன் பண்ண. ஏய் சஞ்சின் போ, எங்கடா இருக்க? ஆல்மோஸ்ட் ரைடு இப்போ ஆரம்பிக்க போகுதுடா, சீக்கிரம் வாடா, டைம் ஆகுதுடா, திரும்பி அந்த மாதிரி லேட்டா வந்துடாது அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒன்னொரு பக்கம் அதிர்ச்சி ஆகுது. என்னது லேட்டா? ஹீரோக்கு ஒன்னொரு பக்கம் தோணுது, இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? என்னோட பாடியில இவன் என்ன பண்றான்? என்னால நம்ப முடியல. சரி நீ எங்க இருக்க? டேய் நான் கேட்டோடைய என்ட்ரன்ஸ் கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாடா, டைம் ஆயிட்டு இருக்கு. என்னடா அங்க வீட்டுல இருந்தே பேசிட்டு இருக்க? நான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதை ஒரு உமனுடைய வாய்ஸ் எனக்கு அந்த இடத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கு. இது சரியில்லை, என்னதான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டு ஃபுல் ஏரியாவையும் அப்படியே அனலைஸ் பண்ண. இப்போ ஒருத்தையும் போன் பேசிட்டு இருக்க, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொல்ற நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு? என்ன இது, எவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துட்டு இருக்க. நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் டெரரா வந்து இவகிட்ட கேட்க, ஏன்டா இப்படி வந்து பயமுறுத்துற? நான் சொன்னது நான் வந்துட்டேன்னு, ரொம்ப லேட்டா. இல்லடா நீ லேட்டால வரல. அப்படியா, சரி. அப்புறம் மிச்சர் பார்க்க காமிக்க, சார் உங்களுக்கான இன்னைக்கு ரைடு நல்லபடியா அமையட்டும், குட் லக்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரனும் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்பா. சாங்கு என்னடா வரதுக்கு முன்னாடி எதனா சாப்பிட்டு வந்தியா திருப்திகரமா? ஹீரோவும் இப்ப அதான் அந்த ஆண்ட்ரேஸோ யோசிக்கிறான், யார் இந்த ஆளு? ஒருவேளை என்னுடைய சபார்டினேட்டா இருந்திருப்பானா இவனோட நிஜ உலகத்துல. சரி எனக்கு இப்போ எதனா காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும். மிஸ்டர் சாஞ்சின்போ என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, காஃபி போட்டு கொடுத்துட்றேன். வெயிட்லாம் பண்ண முடியாது, சீக்கிரம் கொடுறா சொல்லிட்டு அதை வாங்கி நான் அவனும் கிளம்ப. எதுக்கே இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் வாங்கி அதை குடிக்க, ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்கு, வேக்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி தெரியுது. அவனை என்னுடைய மோனாச் லைஃபை காட்டில இது ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் வெறுப்புல இப்போ பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் தானே ஃபுல் பாடி இப்போ கண்ட்ரோல் எடுத்திருக்கான். மிச்சம் எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க, எனக்கு என்னதான் ஆச்சு சஞ்சின்வுக்கு கொஞ்சம் வித்தியாசமாவே நடத்துக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவுடைய பழைய ஆளு வந்துடுறான். ஜின்வோ இன்னைக்கு என்னடா அவனுக்கு அடிபட்டு இருக்கான், என்னாச்சு உன்னுடைய ஃபேஸ்ல இந்த முறை? எதுக்காக இந்த இடத்துல எல்லா ஹியூமன்ஸும் இவங்கிட்ட வந்து இப்படி கத்திட்டு இருக்காங்க? உனக்கு என்னடா ஆச்சு? எல்லாரும் இங்க கவனிங்க, இன்னைக்கு நமக்கு ஜாக் பாடு தான் காமிச்சிருக்கு. இன்னைக்கான ரைடோடைய பார்ட்டி லீடரா நான் தான் உங்க கூட வர போறேன். அதனால எல்லாரும் உள்ள போகிறதுக்காக தயாரா? சாங் உண்மையிலே ஹையஸ்ட் லெவலா இருக்கிற ஒரு பயங்கரமான ஆளுப்பா. இவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, ஸ்கில்லும் இருக்குது. ஆமாமா இவரை நம்பி நாங்க கண்டிப்பா போவோம், நம்ம இவருக்கு துணையா இருப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள போக தயாரா இருக்க. இந்த கேட்டு பார்க்க ஏன் ரொம்ப சஸ்பீஷியஸா எனக்கு தெரியுது. ஆல்ரைட் போவோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில உருவாக்குற ஒவ்வொரு கேட்டுமே இந்த ரூரல்ஸால கிரியேட் பண்ணப்படுறது தான். அப்படி இருந்துமே ஏன் ஏதோ ஒரு மானாச்சோடி எனர்ஜில இருந்து இது உருவான மாதிரி எனக்கு ஃபீல்ல கொடுக்குது. இதை பத்தி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும். சரி உள்ள போலாமா? போலாம் மிஸ்டர் சாங். எனக்கு நல்லபடியா வாடா, காயப்படாம வீட்டுக்கு நிம்மதியா போனோம்ல. பரவாயில்லையே, இந்த பையனுடைய சபார்டினேட் ரொம்ப மேல அக்கறையா தான் இருக்கான். மாஸ்டரோடைய சேஃப்டி தான் இவனுக்கு முக்கியம் போலன்னு சொல்லிட்டு நம்ம
பார்க் நினைச்சிட்டு இருக்க ஆண்ட்ரஸும். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல உள்ள போன அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல இருக்க மான்ஸ்டர்ஸ் ஒவ்வொன்றையும் அட்டகாசமா வெட்டி தள்ளுறான். அவன் ஆண்ட்ரஸ் தான் அந்த இடத்துல நின்று சண்டை போட்டுட்டு இருக்கான் தன்னுடைய கூர்மையான நகலம் பயன்படுத்தி. இவன் பண்ற அட்டக்கெல்லாம் மத்தவங்க பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு. மிஸ்டர் சாங்கோட்டே என்னடா பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு அவரு கேட்க அவரு கழுத்திலே ஒரே ஒரு அடி. ஏன்னா அடுத்த கட்டமா டபுள் டென்ஷன் வர போறதுனால அதுக்கு ஓட்டிங்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போகணும்னு ஆசைப்படுவானுங்க. ஆனா இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங்லாம் தேவையில்ல, நம்ம டைரக்டா உள்ள போலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். யாருக்குள்ள இந்த இடத்துல ஓட்டிங் போட்டு உள்ள போகணும்னு நினைக்கிறீங்களோ இவன மாதிரி இந்த இடத்துல மயங்கி போங்க, அப்படி இல்ல என்ன நம்பி உள்ள வரதுன்னா வாங்க, உங்க யாருக்கும் எதுவும் ஆகாது. அதுக்கப்புறம் அவனை நம்பி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறாங்க. கிட்டத்தட்ட 40 நிமிஷமா உள்ள போயிட்டு இருக்கோம். ஒண்ணுமா எந்த இடத்துக்கும் வரப்பா எதுவுமே இந்த இடத்துல இல்லையே. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த டபுள் டென்ஷனோடைய என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துடுறாங்க. இந்த பிளேஸை பார்க்கும்போது ஃபீல் ஆகுறது ரொம்ப டேஞ்சரஸா தோணுது. உள்ள போலாமா வேணாமான்னு மத்தவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியுது எனக்கு பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நர்வஸா இருக்கானுங்க. பட் ஆனா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய டேஞ்சரஸ் இருக்குன்னு எனக்கும் தெரியும். பட் இப்ப என்னாலேயே அதெல்லாம் சமாளிக்க முடியும். இந்த ரூம்ல என்னதான் இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு அவனை போய் டோரை திறக்க மிஸ்டர் சாங் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சொல்ல. ஆனா அடுத்த நிமிஷம் ஹீரோவோ எவனையோ பிடிச்சி தூக்கி உள்ள வீசுறான் ரெஸ்ட் பண்றதுக்காக. ஏய் என்னடா எதுக்காக என்ன உள்ள தூக்கி போட்ட? ஒண்ணுமே ஆகலையா? சரிதான், சரி உள்ள போக ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள போக ஆரம்பிக்க. என்ன இடம் இது? என்ன இது இப்படி இருக்கு? இந்த சிலைகள் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கப்பா. என்னப்பா இதுதான் எவ்வளவு பெரிய பெருசா இருக்கிறதுனால கண்டிப்பா இதுதான் பாஸா இருக்கணுமா? ஆனா ஹீரோவுடைய கான்சியஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப அவனுக்குள்ள இருந்து வெளியே போறதுனால இல்லப்பா எனக்கு தெரிஞ்சு அது பாஸ் இல்ல, இங்க நிக்கிறான் பாரு இவன் தான் அப்படின்ற மாதிரி கை காமிப்பான். இங்க இந்த ஸ்டோன்ல என்னமோ ஏது இருக்குப்பான், பழங்கால எழுத்துக்கள், அதை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் இந்த இடத்துல நிலைச்சிருக்க முடியுமா? முட்டாள்கள், சிம்பிளா இதுல என்ன இருக்குதுன்னு ரீட் பண்ணியிருந்தாலே போதும். இது கான்டினென்ட் டெம்பிளோடைய கண்டிஷன்ஸ். ஜின்வோ அங்க பாருடா அந்த பெரிய சிலைய பாரு, ஏய் என் கையை ஊறி அப்படின்ற மாதிரி வெறுப்புல அவனும் அவளை தட்டி விட. இதெல்லாமே இந்த வேலை பார்த்தது இந்த கார்டு தான். அதுக்கப்புறம் அந்த 3 விதமான ரூல்ஸ் ஹீரோவும் அதை படிச்சு பாக்குறான். பரவாயில்ல திரும்பி அதே ரூல்ஸா. அதுக்கப்புறம் அந்த கார்டு சிலையும் அந்த இடத்துல இருந்து இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு தன்னுடைய லேசர்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோ உள்ள இருக்கிறதுல ஆண்ட்ரஸ்ன்றதுனால எவ்வளவு தைரியம் தான் உன்னுடைய சின்ன லெவலான பவர்ஸ் எல்லாம் என்கிட்ட காமிப்பேன், இப்ப நானே உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பவர்ஸை மொத்தமே எடுத்துக்கிறான். அவனே கண்ட்ரோல் பண்றான் அலாசால்ட்டான். ஏன்னா அவன் ஒரு டிராகன் மானாச்சுல தலைவா, அவன் பிடிச்சி திரும்ப பவர் ரிலீஸ் பண்ணுவான். அந்த ரிலீஸ் பண்ண பவர் அந்த சிலையால தாங்க முடியாது, அதுவும் அலருது. ஒன்னால எதுவும் பண்ண முடியாது, இதுதான் என்னுடைய உண்மையான பவர் சொல்லிட்டு ஹீரோவோ வில்லத்தனமா சிரிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு மத்த சிலையுமே கடுப்பாயிட்டு, அதாவது ஒரு அலாரம் அடிச்சு எழுச்சிக்கிற மாதிரி அலர்ட் ஆயிட்டு எல்லாமே எழுச்சி இவங்களை அட்டாக் பண்ண நகர்ந்து வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் வாங்கடா உங்க எல்லாரையும் நாணயம் முடிக்கிற பப்பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க தன்னுடைய மேஜிக் பவர்ஸை பயன்படுத்தி கருணையே இல்லாம போட்டு அடிச்சு ஒட்டிக்கிறான் மொத்தத்தையும். என்னப்பா இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான், இப்படி இருந்து நாங்க பார்க்கவே இல்லை சஞ்சின் ஊவ. இப்ப புரியுதாடா, இதுதான்டா நானு, உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏய் யார் நீ, எப்படி உனக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் தெரியும்? என்னுடைய ஆளுங்களையே அழிச்சிட்டியா, என்னுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே அழிச்சிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு அந்த ஆர்கிடெக்டும் அந்த இடத்துல இருந்து கிளம்புது அடிக்க. ஆனா ஹீரோவும் வாயமுறா கோபாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அட்டாக் பண்ணுவான். அது அப்படியே ஸ்டாச்சு உடஞ்சி பீஸ் ஆயிடுது. அடுத்த கட்டமே பார்த்தா மானாச் ஆஃப் தி டிஸ்ட்ராக்ஷன். இந்த ஒரு நிமிஷத்துல இப்படி நான் உன்னை மீட் பண்ணணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கு என்ன தேவை, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, இந்த பையனோட உடம்புல நீ என்ன பண்ற சொல்லிட்டு அந்த மிகப்பெரிய சிலையா இருந்த அதுவும் இப்ப ஹீரோவை எதிர்த்துக்காக தயாரா இருக்க. பரவாயில்ல நீ இன்னமும் கான்சியஸ்னஸ்ல இருக்கன்னு நம்ப முடியல, வா உன் சோழியை நான் சேர்த்து முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும். பேட்டில் உண்மையிலேயே சீரியஸா போயிட்டு இருக்கும். 2 பேரும் நேருக்கு நேரு போய் அடிச்சுக்கலான்னு மாறுவானுங்க. டக்குன்னு பார்த்தா ஹீரோவை இப்ப கண்முழிக்கிறான். கண்முழிச்சு கடவுளே என்ன அது நடந்தது, இது எல்லாமே ட்ரீமா அப்படின்ற மாதிரி ஹீரோவோ ஷாக் ஆக. அதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க மேலே சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்க பிடிச்சிக்கணும். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பட்டியல நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதம் வந்திருக்கோம். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.